வணக்கம். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரியல் அனாலிசிஸ் இந்த லெக்சர் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா பேசிக் டோபாலஜி கண்டென்ட்ஸ், சீக்வன்ஸ் சீரீஸ், அதுக்கப்புறம் இப்போ லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா ப்ரீவியஸாக நமக்கு நெட்லேயோ கேட் எக்ஸாம்லேயோ இல்லை ஜாம்லேயோ கேட்ட ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அதோடைய ஐடியாஸ் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போகலாம். There is a typo in this problem. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா it is power 2020. சரிங்களா? இந்த டைப்ல நமக்கு ப்ராப்ளம் கேட்டிருந்திருக்காங்க. இப்போ என்னன்னா ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர் டிஃபைன் பண்றாங்க. எந்த மாதிரினா இப்போ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு இது வந்து 1-1 ஆன் டூவா இல்லை போத் 1-1 ஆன் டூவா இல்லை ரெண்டுமே கிடையாதா? அப்போ 1-1 இருக்கா ஆன் டூ இருக்கா அப்படிங்கிறத தான் செக் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ளோஸா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னது பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஐடியா கிடைக்குது. இப்போ ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அது 1-1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க பாருங்க, அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 1-1 அப்படிங்கும்போது f of x1 equals f of x2னா this must imply x1 x2 equal. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2+1 தான் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2+1 ஹோல் பவர் 2020 வேணும் அப்படின்னா இங்க 2 மட்டும் இருந்தா போதுன்னா என்னது, என்னோட x பவர் 4 வந்து 1-ஆ இருக்கணும். அப்போ நான் இங்க ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்னா f of 1 என்னன்னு பாக்குறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 times of 1 power 4 plus 1 whole power 2020. சரிங்களா? இது என்னது, எனக்கு 2 plus 1 whole power 2020. இது வந்து 3 power 2020. அடுத்து f of minus 1 என்னன்னு பாக்குறேன். ஸோ இதுவும் எனக்கு 2 plus 1 whole power 2020 தான், 3 power 2020 தான். எனக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, என்னோட f of 1 f of minus 1 சேம், ஆனா 1 minus 1 வேற வேற. அப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், f வந்து 1-1 கிடையாது, 1-1. சரிங்களா? இப்போ இதுல ஆன் டூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஆன் டூ இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இங்க எந்த எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் இங்க வந்து உங்களால ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 0 எடுத்திருக்கேன். எங்கிருந்து, கோடொமைன்ல இருந்து எடுத்திருந்திருக்கேன். பட் there exists no element. எனக்கு எலமெண்டே கிடைக்காது. இங்க no element x in R. இப்போ இது இங்க நான் பேசியிருக்கிறது வந்து கோடொமைன், இங்க நான் பேசுறது வந்து டொமைன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். such that 2x power 4 plus 1 0 வர மாதிரி. இது வரணும்னா எனக்கு இந்த 2x power 4 வந்து -1 இருந்தா மட்டும்தான் முடியும். நான் x power 4 வந்து எப்பவுமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் தரும். 2ங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப கண்டிப்பா இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு ரியல் நம்பர் எனக்கு கிடைக்காது. மேபி காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், பட் ரியல் நம்பர் எனக்கு கிடைக்காது. அதனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இந்த ஃபங்க்ஷன் f வந்து ஆன் டூ கிடையாது. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் படி இட் இஸ் நெய்தர் 1-1 நார் ஆன் டூ. சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போவோம். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லியிருந்திருக்காங்க, ஏங்கிறது செட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ஏ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா செட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ் such that 5 less than or equals q cube less than 9. இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு இதுக்கு வரணும். இப்போ இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ நீங்க கியூப் ரூட், டைரக்டா கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 5 less than or equals q less than or equals கியூப் ரூட் ஆஃப் 9. இதுதான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய செட்டு. இப்போ இந்த செட்டை நீங்க டைரக்டா எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி, இங்க நமக்கு ஓப்பன், கரெக்டுங்களா?
ஸோ லெஸ் தென் கியூப் ரூட் ஆஃப் 9. இந்த செட்டு பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ்ட் அட் கியூப் ரூட் ஆஃப் 5 கமா cube root of 9 இந்த பக்கம் ஓப்பன் இன்டர்செக்ஷன் வித் q காம்ப்ளிமெண்ட். இர்ரேஷனல் கூட இந்த இன்டர்வலுக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த q காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? இட் மே பி கன்சிடர் as a subset of r. ஆரில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுற மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் யூக்ளிடியன் மெட்ரிக் டிஃபைன் பண்ண எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைங்கிறங்காட்டி ஸ்டாண்டர்ட் யூக்ளிடியன் மெட்ரிக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதே மெட்ரிக்கை வச்சு இந்த q காம்ப்ளிமெண்ட்டை நம்ம மெட்ரிக் ஸ்பேஸாக மாற்ற முடியும். அதனால இந்த q காம்ப்ளிமெண்ட் அதாவது செட் ஆஃப் இர்ரேஷனல்ஸ் இஸ் அ சப்மெட்ரிக் ஸ்பேஸ் ஆஃப் R. இப்போ இந்த செட்டில் ஒரு பர்டிகுலர் செட்டு ஓப்பன் செட்டாவோ இல்லை க்ளோஸ்டு செட்டாவோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் இருக்குல்லங்க. சப்போஸ் k contained in y which is contained in x, k is closed. இது க்ளோஸ்டுக்கு மட்டும் கிடையாது, ஓப்பனுக்கும் பொருந்தும் தான். இன் y if there exists a closed set. க்ளோஸ்டாகவும் இருக்கலாம் இல்லை ஓப்பனாகவும் இருக்கலாம். இங்கே க்ளோஸ்டுனா இங்கேயும் க்ளோஸ்டு, இங்கே ஓப்பன்னா இங்கேயும் ஓப்பன். செட் g in x such that this k is g intersection y. இந்த மாதிரி எழுத முடியும். இங்கே ஆக்சுவலி if and only if. இப்படி இருந்தால் தான் இதை சொல்ல முடியும், இப்படி இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். அப்போ இந்த ஐடியாவை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய இந்த செட்டு q காம்ப்ளிமெண்ட்ல, அதாவது உங்களுடைய ஏங்கிற செட்டு வந்து q காம்ப்ளிமெண்ட்ல ஓப்பனாவோ க்ளோஸ்டாவோ இருக்கணும் அப்படின்னாலே அது உங்களுக்கு எந்தெந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்திருக்கணும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்திருக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த செட்டு வந்து நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்ட் இன் ஆர். இப்போ நான் எதை பேசுகிறேன்னா இந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் தான் பேசுகிறேன். இந்த q காம்ப்ளிமெண்ட்டை பற்றியே நான் பேசலை. திஸ் இஸ் நெய்தர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் இன் ஆர். அப்போ இது ஓப்பன்கிற கேட்டகரியிலையும் வராது, க்ளோஸ்டுங்கிற கேட்டகரியிலையும் வராது. இப்போ இதை வச்சு இங்கே ஆப்ஷன்ஸில் ஏதாவது நம்ம ஒமிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே க்ளோஸ்டுன்னு கொடுத்துருந்துருக்காங்க, இந்த ஆப்ஷன்லேயும் க்ளோஸ்டுன்னு கொடுத்துருந்துருக்காங்க, அவுட்டு. சரிங்களா? அப்புறம் நமக்கு இன்னொரு ரிசல்ட் இருக்கு, காம்பேக்ட் subsets of a metric spaces are closed. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இது காம்பேக்டா இருந்தா கண்டிப்பா க்ளோஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு அப்படியே கான்ட்ராபாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா நாட் க்ளோஸ்ட், இது க்ளோஸ்டு கிடையாது அப்படின்னா நாட் காம்பேக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இது. அப்போ உங்களுக்கு இந்த செட்டு ஏங்கிற செட்டு க்ளோஸ்டு கிடையாது அப்படின்னா இது காம்பேக்டாகவும் இருக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் அவுட். 3 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டோம், அதனால மீதி இருக்கிறது இது ஒன்று தான். ஸோ வி கேன் கன்க்ளூட் இட் இஸ் நாட் காம்பேக்ட் இன் q. ஆக்சுவலி அங்கே இர்ரேஷனல்ஸ் கொடுத்துருக்கு, ஸோ இங்கே எல்லாமே q காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருக்கணும். ஸோ this is not going to happen. Okay, so let us move to the next problem. Neighborhood of a point in R. இந்த R அப்படின்னு பார்த்ததையுமே நம்ம ஜென்ரலாக யோசிக்கிறது என்னவா இருக்கும்? மெட்ரிக் டிஃபைன்ட் ஆன் திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் வித் ரேடியஸ் 1.5. ஓகே, அண்டர் டிஸ்கிரீட் மெட்ரிக் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காங்க, டிஸ்கிரீட் மெட்ரிக். அப்போது டிஃபைன் பண்ண மெட்ரிக் இது கிடையாது. d of xy is 1 if x equals x not equals y and 0 when x equals y. ஓகே, டிஸ்கிரீட் மெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நெய்பர்ஹுட்டுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி தான் இருக்க முடியும்? நெய்பர்ஹுட் ஆஃப் ரேடியஸ் வித் எக்ஸ், நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் வித் ரேடியஸ் ஆர் வந்து எய்தர் சிங்கிள்டன்னாக இருக்கும், இல்லை அப்படின்னா என்டையர் செட்டாக இருக்கும். இது ரெண்டு தான் பாசிபிலிட்டி. இது எப்போ நடக்கும்? ரேடியஸ் வந்து 0லேருந்து 1க்குள்ளே நீங்கள் ஏதாவது ரேடியஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இருக்க போகுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஆர் வந்து 1ஐ விட அதிகமாக நீங்கள் எது சூஸ் பண்ணாலும், இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரேடியஸ் என்னது? இந்த கேட்டகரியில் வருது. அதனால நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஆஃப் 5 வித் ரேடியஸ்
1.5 என்ன அப்படின்னா என்டையர் செட் என்ன இங்கே ஆர். ஸோ இதுதான் நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெய்பர்ஹுட்டை கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, க்ளோஸ்டு செட்ஸ், ஓப்பன் செட், க்ளோஸ்டு செட், போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் cannot be determined. ஸோ இதுதான் நம்மளுடைய செட்டு. சரிங்களா, இங்கே நம்மளோட என்டையர் செட்டு தான் வந்து இந்த ஆறு. we know every x எந்த செட்டாக இருந்தாலும் இட் இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்ரிக் என்ன மெட்ரிக்காக இருந்தாலும் இது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்க போகுது. அதனால இந்த இடத்துல இந்த ஆப்ஷன். சரிங்களா, சப்போஸ் இது இல்லாமல் நம்ம இந்த இடத்துல இந்த நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்காம டைரெக்டாக பார்த்ததையும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நெய்பர்ஹுட்டை பற்றி பேசுகிறாங்க. we know that every neighborhood is open அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த இது வந்து ஓப்பன் செட்டு அப்படின்னு நம்ம டிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல டிஸ்க்ரீட் மெட்ரிக் அப்படின்னு அவங்க சொன்னதில் தான் வந்து நமக்கு என்டையர் செட்டு வருது. என்டையர் செட்டே நெய்பர்ஹுட்டாக வரங்காட்டி தான் இது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். ஜென்ரலாக இங்கே இந்த டிஸ்க்ரீட் மெட்ரிக் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா நெய்பர்ஹுட் ஆஃப் 5 in R with radius 1.5 இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து ஓப்பன் செட்டு தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா we know every neighborhood is open. இங்கே அது போக நெய்பர்ஹுட் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் சப்செட் ஆஃப் ஆராக தான் வந்திருக்கும். சரிங்களா, இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக இந்த டிஸ்க்ரீட் மெட்ரிக் இந்த ஒரு விஷயத்தினால தான் நமக்கு இது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக வந்திருக்கு. சரிங்களா, அடுத்த ப்ராப்ளம் போவோம். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி க்ளோஸ்டு சப்செட்ஸ் ஆஃப் ஆர் கேன் பி ஃபவுண்ட் whose interior is an empty set. இன்டீரியர் எம்டியாக இருக்க மாதிரி எத்தனை க்ளோஸ்டு சப்செட்ஸ் ஆருக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா மெட்ரிக்கை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. மெட்ரிக்கை பற்றி பேசலை அப்படின்னாலே நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம், ஆர் இஸ் எக்யூப்டு வித் ஸ்டாண்டர்ட் யூக்ளிடியன் மெட்ரிக். சரிங்களா, இதில் இன்டீரியர் பாயிண்ட் எம்டி செட்டாக இருக்க மாதிரியான க்ளோஸ்டு செட்ஸ் நமக்கு வேணும். பார்த்துட்டிங்கன்னா செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இது வந்து எனக்கு ஒரு க்ளோஸ்டு செட்டு தான், இதுக்கு இன்டீரியர் கிடையாது. அதே மாதிரி செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இதுவும் அதே கேஸ் தான். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஸ்டேஜஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபைனைட்டாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தோணும். இது இல்லாமல் வேற என்னென்ன ஃபைனைட் செட்ஸ், ஃபைனைட் செட்ஸ் அப்படின்னா இதில் என்னென்னலாம் இருக்கலாம், ஃபைனைட் செட் செட் வித் ஃபைனைட் செட் அப்படின்னா செட் வித் n distinct elements. இந்த nங்கிறதுக்கு ஏதாவது பாசிபிள் வேல்யூஸ் என்னென்னு சொல்ல முடியும், என்னுக்கு என்ன நேச்சுரல் நம்பர் வேணாலும் பாசிபிள் வேல்யூஸாக இருக்கலாம். அப்படின்னா சிங்கிள்டன் செட்ஸாக இருக்கலாம். சரிங்களா, சிங்கிள்டன் செட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது க்ளோஸ்டு செட் தான், அதோட இன்டீரியர் எம்டி செட்டு தான். இப்போ இந்த மாதிரி எத்தனை சிங்கிள்டன் எடுக்கலாம் ஆரில், இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சிங்கிள்டன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் தானே. சிங்கிள்டனே இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் எடுக்க முடியுதுன்னா அப்போ 2 எலமெண்ட் இருக்க மாதிரி எவ்வளோ செட்ஸ் எடுக்கலாம், 3 எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி எவ்வளோ எடுக்கலாம். இது எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் செட்ஸ். கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கி தான், பட் ஸ்டில் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னாலே போதும், இதை கண்டுபிடிச்சிடலாம். சிங்கிள்டன் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு செட்ஸ் whose interior is empty. எவ்வளோ சிங்கிள்டன் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னாலே இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. சரிங்களா, வாங்க அடுத்த ப்ராப்ளம் போவோம். இப்போ எஃப்ங்கிறது ஒரு கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர், 2 கான்சிக்யூட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஈல இருக்கும் அப்படின்னு சரி, ஆக்சுவலி இங்கே எஃப்னு கொடுத்துருக்காங்களா, லெட் அஸ் ஹேவ் திஸ் அஸ் இ. ஓகே, எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஈல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ணணும். we know that connected subsets of R, ரியல் லைன்ல கனெக்டட் சப்செட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஆர் எய்தர் சிங்கிள்டன் ஆர் இன்டர்வல்ஸ்.
இந்த இடத்துல இன்டர்வல்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணது இட் மே பி ஓப்பன் இன்டர்வல், closed interval or half opens. இந்த மூணுல என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து ஒரே ஒரு சிங்கிள் இன்டர்வலா இருக்கணும். சரிங்களா? சிங்கிள்டன் ஆர் இன்டர்வல், இன்டர்வல்ஸ்னு சொல்றதோட இன்டர்வல் வில் பி அப்ராப்ரியேட். ஒரு சிங்கிள் இன்டர்வலா இருக்கணும் அது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அது கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆரா இருக்க முடியும். இங்க என்ன சொல்லிட்டாங்க? 2 கான்சிக்யூட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இந்த ஈக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. we know 2 கான்சிக்யூட்டிவ், இப்போ ஒன்னு சிங்கிள்டனா இருக்கணும், இல்லைன்னா அது இன்டர்வலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குள்ள let us take p, q, இதுதான் 2 கான்சிக்யூட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். அது என்னன்னு நமக்கு தெரியாது, ஏதோ 2 கான்சிக்யூட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் ஈக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா E வந்து எய்தர் சிங்கிள்டனா இருக்கணும் இல்ல இன்டர்வலா இருக்கணும். இது ரெண்டு தான். 2 எலமெண்ட் கான்சிக்யூட்டிவா 2 இருக்கு அப்படின்னாலே வந்து அது சிங்கிள்டன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அது இன்டர்வல் தான். இது இந்த 3ல என்ன டைப் ஆஃப் இன்டர்வலா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது 3ல என்ன டைப் ஆஃப் இன்டர்வலா இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட். சரிங்களா? அப்ப இங்க பாத்துட்டீங்கன்னா அன்கவுண்டபிள். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போவோம். ஓகே, இப்போ நம்ம பேசிக் டோபாலஜி கண்டென்ட்ல இருந்து இப்போ சீக்வன்சஸ் கண்டென்ட்குள்ள வந்திருக்கோம். இதுல பார்த்துட்டீங்கன்னா இதுல எந்த சப்செட் வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸ், கம்ப்ளீட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாலே இதுல எது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ கம்ப்ளீட்டா இருக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸா இருக்கும்? யூக்ளிடியன் ஸ்பேசஸ் கண்டிப்பா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸா இருக்கும். அடுத்து காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேசஸ், இது கண்டிப்பா இருக்கும். அது போக டிஸ்கிரீட் மெட்ரிக், இந்த மாதிரி செவரல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இது ரெண்டும் தெரிஞ்சது, இது ரெண்டும் ரொம்ப பேசிக்கா ஃபண்டமெண்டலா இது ரெண்டும் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸா இருக்கும் அப்படின்னு தெரியுது. கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி காச்சி சீக்வென்ஸ் கன்வர்ஜஸ். இதுதான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸ் அப்படின்னா இதுல ஏதாவது ஒன்று இந்த கேட்டகரியில வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணா போதும். யூக்ளிடியன் ஸ்பேசஸ் அப்படின்னாலே அது வந்து r⁴n ஃபார்மேட்ல இருக்கும். பட் காம்பேக்ட் நம்ம செக் பண்ணலாம்ல. இப்போ ஒரு செட்டு காம்பேக்ட் செட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு இப்போ சப்போஸ் ஒரு செட் எடுக்கிறோம், இதை மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து எடுக்கிறோம், பட் இந்த செட்டை வந்து நம்ம காம்பேக்ட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு மெட்ரிக் டின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம் பாத்தீங்களா? இந்த மெட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த செட்டை காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸா நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும். அப்போ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எது வந்து காம்பேக்ட் அப்படின்னு பார்த்தா போதும். இங்க நம்ம ஆர்ல ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்கை பத்தி பேசுறோம் அப்படின்னா காம்பேக்ட்னஸ் செக் பண்றதுக்கு நம்ம எது பார்த்தா போதும்? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே வந்து பவுண்டட் செட்ஸ் தான். பட் இதுல எது க்ளோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ திஸ் இஸ் an example of complete metric space. அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். சிம்பிள், ரொம்ப சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா ஆசிலேட்ஸ் ஃபைனைட்லியா இன்ஃபைனைட்லியா அப்படின்னு கேட்டு இருந்திருக்காங்க. இப்போ சீக்வென்ஸோட கன்வர்ஜென்ஸ் செக் பண்ணும்போது நம்ம ஜென்ரலா என்ன பண்ணணும்? லிமிட் n approaches infinity an என்னன்னு பார்ப்போம். இப்போ லிமிட் n approaches infinity -1 plus -1 to the power n upon n, இதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இது ரேஷனல் ஃபங்க்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கும்போது நம்ம நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா செக் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இங்க என்ன நடக்க போகுது? இந்த வேல்யூ உங்களுக்கு எய்தர் 1 இல்லைன்னா -1, இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. சரிங்களா? இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 0 வரப்போகுது, -1 வந்துச்சுன்னா -2 வரப்போகுது எங்க நியூமரேட்டர்ல. ஆனா இங்க கீழே என்ன நடக்க போகுது? It goes to 0. Denominator when approaches 0, your entire term becomes what? 0. So you get a unique finite limit. அதனால இந்த sequence convergent.
ஓகே, இங்க என்ன கொடுத்துருந்துருக்காங்க? we are asked to identify the false statement. ஓகே, false statement ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்து தான் இது வந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சொல்லணும். ரியல் லைன் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்பேஸ். இந்த இடத்துல கம்ப்ளீட் ஸ்பேஸ் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது என்னன்னா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸை தாங்க. சரிங்களா? ரியல் லைன் ஆர் வித் ஸ்டாண்டர்ட் யூக்ளிடியன் மெட்ரிக் வந்து இது ஒரு யூக்ளிடியன் ஸ்பேஸ், அதனால இட் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். இது ட்ரூ தான். ஸோ இட் கேனாட் பி அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். த லிமிட் ஆஃப் த கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் யூனிக். கண்டிப்பாங்க. இப்போ ஏஎன் கன்வர்ஜஸ் டு எல் அண்ட் ஏஎன் கன்வர்ஜஸ் டு எல் பிரைம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே இட் மீன்ஸ் வாட்? எல்லும் எல் பிரைமும் சேமாக இருந்தாகணும் அப்படிங்கிறது ஒரு தியரமாகவே பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் ட்ரூ தான். There exists a monotonically increasing sequence which oscillate between two finite limits. இதுதான் தவறு. ஏன் அப்படின்னா நம்ம மோனோடானிக் சீக்வன்சஸ் பற்றி படிக்கும் போதே பார்த்துருக்கோம். மோனோடானிக் சீக்வன்சஸ் நெவர் ஆசிலேட்ஸ். சரிங்களா? அதை வச்சு பார்க்கும்போது இதுதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன். அடுத்து 4வது ஆப்ஷனையும் செக் பண்ணிடுவோம். காச்சி சீக்வன்ஸ் ஆன் 0,10 இஸ் ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட். எஸ், it is the compact submetric space of R. அதனால இதுவும் தப்பு. காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் சப்மெட்ரிக் ஸ்பேஸ் காம்பேக்ட் சப்மெட்ரிக் ஸ்பேஸ் ஆஃப் ஆர் அப்படின்னாலே வந்து இந்த 0,10 என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஸ்பேஸில் எல்லா காட்சி சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட் தானே, அதான டெஃபினேஷனு. ஸோ அந்த டெஃபினேஷன் படி இதுவும் ட்ரூ தான். இப்போ அடுத்த ப்ராப்ளம். இங்கே நமக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. q காம்ப்ளிமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி, க்யூவில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி. ஸோ இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும்? ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸுங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ரெண்டும் சேமாக இருக்கணும். லிமிட் t approaches c minus of f of xும் limit t approaches c plus of f of xும் சேம். சரி, f of tங்களா? f of tயும் plus of f of tயும் சேமாக இருக்கணும். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கணும்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தான் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் 8t square plus 16 equals 0. இது பார்த்துட்டிங்கன்னா t square minus 4 whole square is 0. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? t square equals 4. அப்போ t equals plus or minus 2. ஸோ இங்கே ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு 4 minus 4 இந்த மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. t ஸ்கொயருக்கு 4 வரும். இப்போ நம்ம tன்னு பேசும்போது plus or minus 2. இதில் 4 ஆப்ஷனுமே தப்பாக தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஆக்சுவலி they might have meant to give இந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கும் போது இதுதான். சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. இப்போ நியூமரேட்டரை கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2வை எக்ஸ் மைனஸ் 1 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுது? எக்ஸ் மைனஸ் 1 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 அப்பான் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இந்த மாதிரி கிடைக்குது. இதை ரெண்டை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம கேன்சலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் 1ஓ இல்லை லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் 2ஓ கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணுறது கரெக்ட். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் பொதுவாக இதை கொடுத்துருக்கிறத ஆஸ் இட் இஸ் அப்படியே பார்க்கும்போது நீங்கள் எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு கிடையாது. எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்க அப்படின்னாலும் இது டிஃபைன்டு கிடையாது. இந்த ரெண்டு கேஸ்லையுமே உங்களுக்கு என்ன வரும்னா 0/0 0/0. எக்ஸுக்கு 3 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா சம் வேல்யூ அப்பான் 0 விச் இஸ் இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரியல் வேல்யூ கிடையாது. சரிங்களா? இது எக்ஸ்டெண்டட் ரியல்ல இருக்கு, ஆனால் ரியல்ல கிடையாது.
அப்போ இந்த 3 கேஸ்லயுமே வந்து ஃபங்ஷன் டிஃபைன்ட் கிடையாது. அப்ப டொமைன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த 3யும் ஒமிட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் என்னவோ அதுதான். நன்றி.